Hi friends, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பூரி, அதோட சைட் டிஷ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி ஒயிட் குருமா தான் பண்ணியிருந்தேன். ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய ஆனியன் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 2 கேரட் அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பெரிய பீசஸாகவும் குட்டி குட்டி பீசஸாகவும் பாதியாக ஈக்குவல் ஷேராக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு 10லேருந்து 15 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கசகசா, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் போட்டுக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் போட்டும்போது ப்ரௌனிஷாக வரணுங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆனியன் சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் வாசனை செம்மையாக இருக்கும். பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். எப்பயுமே இடித்து சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இடித்து சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும் பொழுது நல்லாயிருக்கும். அப்புறம் இதையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய், நம்ம 2 பச்சை மிளகாய் இதில் போட போகிறோம். ஒரு பச்சை மிளகாய் நம்ம மசாலா அரைக்கும் பொழுது சேர்க்க போகிறோம். வதக்கிட்டு 1 by 1 நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு போட்டாச்சு. அப்புறம் பட்டாணி நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டாணி அதோடு சேர்த்து ஒரு கரண்டி அளவுக்கு, நல்ல பெரிய ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பட்டாணியோட தண்ணியும் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு இருக்கும். உப்பு போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம், நமக்கு உருளைக்கிழங்கு கேரட்லாம் சீக்கிரம் வெந்துடும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 3 பத்து அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்க கசகசா, முந்திரி, சோம்பு, சின்ன பட்டை, ஒரு லவங்கம் அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கொரன்னு, ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி இதையும் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடைய உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் தான் அப்படியே நல்லா பொங்கி நல்லா கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தேக்கண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு பெருசாக போட்டோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் 2-3 மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விற்கும்பொழுது அப்படியே கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூரி தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு பூரி, அப்புறம் எங்களுக்கு சப்பாத்தி. பூரி நல்லா கோல்டன் ப்ரௌன் அப்படி வரணுன்னா நம்ம மாவு பிணையும் பொழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்து பிணையும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பூரி பண்ணும்பொழுது ஊரெல்லாம் வைக்க மாட்டேன், டக்குன்னு செய்வேன். இந்த மாதிரி நல்லெண்ணெய் அந்த மாதிரி சுகர்லாம் போடும்பொழுது நல்லா சூப்பராக இருக்கும். இதான் எங்களோட டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பர் குருமா போட்டிருக்கேன். அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.